இல்லை வில்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியா தாங்க. மலேசியாவில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம கதிரேசனுடைய வந்து மொத்தமாக வந்து குழி தோண்டி வந்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. சுடர் ஒரு பக்கமும், நிஷா ஒரு பக்கமும், ராஜேஸ்வரி ஒரு பக்கமும், எல்லாரும் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து எப்படியாச்சும் வந்து மொத்தமாக வந்து முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க. இப்போ வந்து கதிரேசன் வந்து என்ன பிளான், ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணிகள், ஆனால் இருந்தாலும் வந்து பெண்மணிகள் வந்து சிறந்தவர்களாக தான் வந்து இருக்காங்க, திகழ்கிறாங்க, எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலையும் வந்து ஒரு பொழுதும் வந்து ஒரு ஆம்பளை கிட்ட வந்து உங்களுடைய வீரத்தனத்தை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பண்ணுறாரு. அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20, 25, 30 வருஷமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஊறி போய் வந்து கிடக்கிறவர். அவருக்கு வந்து எப்படி வந்து எந்த பிளானை வந்து எந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து தெரிய வராதான். கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து எல்லா ஐடியாவும் வந்து தெரிஞ்சிருக்கும். யார் யார்கிட்ட வந்து எப்படி வந்து பேசணும், யார் யார்கிட்ட வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு கொட்டேஷன் வந்து ரெடி பண்ணணும், என்னென்ன கொட்டேஷன் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார், நம்ம கதிரேசன் இருந்துட்டு ஒரு வழியில் யோசிக்க மாட்டார், பல வழியில் வந்து யோசிப்பார். அந்த மாதிரி தான் வந்து மேனேஜரை மட்டும் நம்பிக்கிட்டு இல்லை, அந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து கொட்டேஷன் வந்து ரெடி பண்ணுறாரு. அவருக்கு மேலே வந்து இன்னும் 2-3 பேர் வந்து கொட்டேஷன் வந்து ரெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கொட்டேஷன் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70, 80, 90, 100 அப்படின்ற மாதிரி வந்து அந்த க்ரோரில் வந்து க்ரோர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே, ரொம்ப வந்து சந்தோஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து காதுக்குள்ளே வந்து நல்லா காதுபட வந்து வாங்கிட்டாங்க. சுடர் இருந்துட்டு சுடர் வந்து உடனே வந்து யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ரகுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இப்படி வந்து நான் வந்து எல்லாமே வந்து பண்ண சொன்னேன், அந்த மேனேஜர் வந்து கொட்டேஷன் வந்து எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து மேனேஜர் வந்து வரல, ஆனால் ஒரு பொண்ணு வந்து வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. அப்போ யார் அந்த பொண்ணு, எப்படி அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகும். அந்த டவுட்டுக்கெல்லாம் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து அவன் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இதை வந்து மிஸ்டேக் வந்து பண்ணுவான். அந்த மிஸ்டேக்கை வந்து நான் வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உஷாராக இருந்து எப்படியாச்சும் வந்து இந்த டெண்டரை வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரியோ, இல்லை வந்து எப்படியாச்சும் வந்து அந்த டெண்டர் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து வர்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் வந்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்ல போகிறாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ரகு கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து யாருமே வந்து காது பட வந்து கேட்க மாட்டாங்களா? மற்றவங்க வந்து ஃபோன் பேசுகிறத மட்டும் இந்த சுடர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்டு வந்து எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் பேசுகிறது வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு துரும்பு சீட்டை வந்து வச்சுருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் தான். மனோகர் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன இவ அடிக்கடிக்கு வந்து அம்மா கிட்ட பேசுகிறான், ஆட்டுக்குட்டி கிட்ட பேசுகிறான், கடவுள் கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை விட்டுட்டு இருக்கா. இப்போ அவகிட்ட வந்து மறுபடியும் வந்து ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டயாச்சும் வந்து மாட்டிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியுமே வந்து அந்த வீட்டிலே தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் அங்கே இருந்து கிடையாது. அன்னபூர்ணியை வந்து பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். ருத்ர தாண்டவம் தான், டமா டுமி டமா டுமி டமா டுமின்னு வந்து ஆட்டம் தான் வந்து அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அன்னபூர்ணி கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து அவங்க வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். ஸோ அப்படி மட்டும் அன்னபூர்ணி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக வந்து அன்னபூர்ணியை வந்து வச்சு செஞ்சுருவாங்க. அப்படி வந்து வச்சு செஞ்சாங்கன்னா மொத்தமாக அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு காலடி அந்த நகம் கூட வந்து இருக்காத அளவுக்கு வந்து அவள் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து இருந்தாளா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து இது பண்ணி வந்து விட்டுருவாங்க. ஏற்கனவே வந்து பயங்கரமாக வந்து நிஷா வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனையை வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைலண்ட்டாக வந்து அடியை வந்து வாங்கிக்கிட்டு மல்லியை வந்து நான் வந்து உன்னை வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை இருந்துட்டு மல்லியை வந்து திட்டிகிட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஏன் தான் இந்த கதிரேசன் ஃபேமிலி வந்து இப்படி வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியுமே வந்து நினைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு கோணத்துலேயும் வந்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவன் வந்து நல்லா நடிக்கிறான்றது வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெளிவாகவே வந்து தெரியுது. அந்த நகையை வந்து பார்த்த உடனே வந்து ஹூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாயை வந்து பொழந்துக்கிட்டு அந்த நகையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்து ஓடிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நகை பணத்தை மேலே வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து உன்னித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக வந்து அவங்கள வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெளிவாகவே வந்து தெரியுதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதை வந்து சோர்ஸை வந்து நான் நோக்கி வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம மல்லி வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படி என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது. மனோகரனாவும் வந்து தெளிவாக வந்து சொன்னார் இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து போயிட்டு வந்து விஜய் கிட்ட சொன்னாலுமே வந்து விஜய் வந்து நம்ப போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஏன் உனக்கு வந்து ரேணுகா வந்து இருக்கிறது வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து பிடிக்கலையா, அதனால தான் நீ வந்து அவன் மேலே வந்து பழியை வந்து போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருவாங்க. அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மல்லி இருந்துட்டு தனிப்பட்ட தனியாளாக வந்து
போராடிக்கிட்டு இருக்காங்க. மனோகரை வந்து கூட்டு சேர்த்துனாலுமே வந்து மனோகருடைய வார்த்தைகளை வந்து யாரும் வந்து மதிக்கிறதில்ல, அதை வந்து பயன்படுத்துறதில்ல அப்படின்றதுனால வந்து மனோகரை வந்து என்ன தேவையோ மனோகர்கிட்ட அதை மட்டும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மனோகருக்கு வந்து எல்லாமே வந்து தெரிய வருதுங்க. ஒரு இன்னசென்ட் பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து உண்மையான ரேணுகா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து யாரும் அவருடைய சொல்ல வந்து என்னது கேட்டுக்கிறதும் இல்லை, பார்த்துக்கிறதும் இல்லை. ஸோ அதனால் வந்து மனோகர் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம பேச்சை வந்து யார் கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம போய் சொன்னால் வந்து தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு வந்து தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து அன்றைக்கே வந்து தெரிய வந்ததில்லை, ஏன் வந்து எங்ககிட்ட வந்து சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஒரு பெரிய கலவரமும் வந்து உண்டாகும். அன்றைக்கி தான் வந்து மல்லிக்கு வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து பண்ணதும் தப்பு, இன்றைக்கி வந்து பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரப்போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.